ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் அண்ட் டிஎன்பிசி இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எது இம்பார்ட்டண்ட், எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்றது தெரியாமல் குழப்பத்தில் இருப்பாங்க பிகினர்ஸ். ஸோ இதில் நான் இம்பார்ட்டண்ட் எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 6ஆம் வகுப்பில் தமிழ் சப்ஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இயல் 1ல் ஃபஸ்ட்டு நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ். இன்பத்தமிழின் ஆசிரியர் பாரதிதாசன். இன்பத்தமிழில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளை இப்போ பார்க்கலாம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஸோ இதில் என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யார் கேட்கலாம். இல்லை நான் இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், எந்த வார்த்தைகளில் இருந்தும் கொஷின்ஸ் வரும். உயிருக்கு நேர், சமூகத்தின் விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள். இதிலிருந்து கொஷின் கேட்கலாம். அதுக்கடுத்து இந்த பாடலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும், இது இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிக்கணும். நிருமித்த, உருவாக்கிய, நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய. சமூகம் மக்கள் குழு, விளைவு விளைச்சல். அசதிக்கு சோர்வு, அசதினா சோர்வு. ஸோ இந்த சொல்லும் பொருளும் இம்பார்ட்டண்ட். அடுத்து எதை படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல்வெளி. இந்த நூல்வெளியில் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். கேள்வி இப்படியே கேட்கலாம், பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். இவர் தன் பெயரை பாரதிதாசன் என பெயர் மாற்றம் செய்திருப்பார். ஏன் பாரதிதாசன் அப்படின்னு தன்னோட பெயரை மாற்றிக்கிட்டாருன்னா, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தன் கவிதைகளில் எதை பற்றின கருத்துக்கள் அதிகமாக உள்வாங்கி பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தான் இவர் உள்வாங்கி பாடியிருப்பார். இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன். இவரோட சிறப்பு பெயர் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று பாவேந்தர், 2 புரட்சி கவி. இல்லை இதில் வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் கவிதையுடைய வரிகள் பார்க்கலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமுதே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இப்போ இக்கவிதையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் காசி ஆனந்தன். ஸோ இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்க்கலாம்.
ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும் அசதி. நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. இதில் நிலவு ப்ளஸ் என்று, இந்த நிலவு ஊ என்னவா பிரிக்கலாம்? இவ் கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். இதில் ஊ உடல் மேல் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி தான் இது புணர்ந்திருக்கும். ஸோ அப்போது நிலவு ப்ளஸ் வென்று, அந்த இவ்வு கூட்டல் ஊன்றதுல ஊ உக்குரல் மெய்விட்டு போயிடுச்சு. அப்போ வெறும் மெய் மட்டும்தான் இருக்கும். இவ்வும் ஏவும் சேர்ந்து வேவா மாறி இருக்கும். தமிழெங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதன சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். இயல்பாகவே புணர்ந்திருக்கும். நெக்ஸ்ட்டு, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இங்கே இன்பத்தமிழில் இருக்கக்கூடிய பாடலின் கருத்துக்களுக்கு ஏற்றபடி ஒரு பொருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொருத்துகளை விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இதை நம்ம புக் பேக் கொஷனில் இதெல்லாம் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ் கும்மி அப்படின்ற பாடலை பற்றி நாம் பார்க்கலாம். என்னோடய சேனலை அடுத்தடுத்து வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முயன்றால் சாதிக்க முடியுன்ற பழமொழிக்கு ஏற்ப நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நாம் படிக்கணும். படித்து நம்ம இலக்குகளை அடையிறதுக்கான வழிகளில் ஒன்றாக என்னோடய வீடியோ இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் கும்மி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.